පුළුවන් කියවන්න. දානමය 10 ඉරුදල දානමය 10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ආවියා இருக்கிறது. ஹalleluya. இயேசு கிறிஸ்து පිළිබඳ சாட்சிය අනාගත වාක්‍යයෙන් තිබෙනවා. හalleluya. இப்போ என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செஞ்சதை நான் உங்களுக்கு சாட்சியா நான் சொல்றேன். මගේ ජීවිතයේ සිද්ධව යේසුස් වහන්සේ කළපු දේ මම சாட்சியாக ඔබට කියනවා. அதை நீங்க உண்மையா நீங்க கேட்கும் பொழுது அது தீர்க்கதரிசனமா இருக்குது உங்களுக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கும் அது நடக்கும். ඔබ ඇත්ත මේකට අවුකන් දෙන වෙලාවේ ඒක අනාගත වාක්‍යයක් එක්ක ඔබගේ ජීවිතේ ක්‍රියා කරනවා. நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளை நான் பார்க்கறோம். ඒ ක්‍රියාපොතක් ගන්න වෙලාවේ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது සුද්ධාත්ම වාස ඔබ කරේ ඉන වෙලාවේ நீங்க பலன் அடைந்து ඔබ ශක්තිමත් වෙලා நீங்க உலகம் முழுவதும் சாட்சியாய் நீங்க வாழ முடியும். ඔබ මුළු ලෝකෙටම සාක්ෂිකරුවෙක් වෙන්න යනවා. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ඒසාය පොතේ කියනවා அவர் அற்புதமான தெய்வம் என்பதற்கு උන්වහන්සේ ආශිර්වාද දෙවියන් වහන්සේ කියලා நீங்களும் உங்க பிள்ளைகளுமே சாட்சியா இருக்கிறீங்க. ඔබත් ඔබගේ දරුවන් තමයි සාක්ෂියක් වෙන්න තිබෙන්නේ කියලා කියනවා. ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கு. ඒසාය 8:18 කියනවා அவர் இன்றும் அற்புதம் செய்கிறார். උන්වහන්සේ අදටත් ආස්කම් කරනවා. அவர் இன்றும் வியாதிகளை சுகப்படுத்துகிறார். අදට උන්වහන්සේ රෝග සුව කරනවා. அவர் இன்றும் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். අදත් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ගේ ජීවිත වෙනස් කරන්න සිටිනවා. ஒரு பிள்ளைகளுமே சாட்சியா இருக்கிறார். ඒකට සාක්ෂි වෙන්නේ ඔබයි ඔබගේ දරුවයි. எனக்கு அன்பானவர்களே, මාගේ ප්‍රිය සහෝදරයනි, வாழ்க்கையில நடந்த உண்மையான சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள මාගේ விரும்புகிறேன். ජීවිතයේ සිදු වුණා වූ ඇත්ත සාක්ෂියක් මම ඔබසම බෙදා ගන්නවා. நான் நிறைய சாட்சிகளை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். ගොඩක් සාක්ෂි බෙදා ගන්න වෙන ඔබලා සමග. நான் ஆரம்ப நாட்கள்ல මම මුල් කාලේදී இந்த ஊழியத்துல මගේ සේවයේදී தொடக்கத்துல ආරම්භ කාලේදී நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். සුද්ධාත්ම වාසනම ලබා ගත්තා. ஆனால் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. නමුත් මට ගොඩක් ලොකු ප්‍රශ්නයක් තිබුණා, හිරවීමක් තිබුණා. அது சொல்ல முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ඒක කියන්න බැරි තරම් අමාරු වාතාවරණයක්. என் இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் இல்லை. මගේ හදවත සැනසීමක් තිබුණේ නැහැ. எந்த ஒரு மனுஷனும் சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியாத ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாதையில நான் போய் කොයි මිනිහෙක් කිව්වත් ඒක සැනසීමක් ලබා ගන්න බැරි මරණය කරා ලං වෙන දෙයක් ඉතින් තිබුණා. இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு මේ බයිබලය අරගෙන நான் ஒரு மலைப்பகுதிக்கு நான் அதிகாலை நேரத்துல மலைப்பகுதிக்கு நான் சென்றேன். අලුයම බයිබලය අරගෙන කඳු පැත්තට කඳු ප්‍රදේශයට මම ගියා. அப்ப நான் வந்து லண்டன்ல யூகேல ரெட்டிங்ஸ்ன்ற அந்த பகுதியில நான் இருந்தேன். ලන්ඩන් වල තියෙන රිඩින්ස් කියන තැන මම හිටියා. அந்த குளிர்லயே இருட்டோட நான் எழுந்து ඒ සීතලයේදී මම අලියුම් නැගිටලා ரெண்டும் முழங்கால் போட்டு දන ගාලා இந்த வாதை என்னை எப்ப விட்டு நீங்குமோன்னு சொல்லி ஓன்னு கதறி குக்குரிட ஆரம்பிச்சேன். ස්වාමීනි මේ වේදනාව කවදද මම ඉවත් වෙන්නේ කියලා මම කෑ ගාලා අඬන්න පටන් ගත්තා. வானத்தையும் பூமி அண்ட சராசரம் படைச்ச தேவாதி தேவனை நோக்கி நான் கூக்குரலிட ஆரம்பித்தேன். අහසත් පොළොවේ නැවුවා වූ සරු බලධාරී දෙවියන් වහන්සේ කෙරෙහි බලලා මම අඬන්න කෑ ගන්න පටන් ගත්තා. வேதம் சொல்லுவது ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிட அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේ වචන කියපු විපතේදී මට කතා කරන්න ඒ විදිහට මම නිදහස් කරනවා කියලා බයිබලයේ තියෙනවා. தாங்க முடியாத வழி வேதனையோடு நான் கதறிக் கொண்டிருந்தேன். තරහ ගන්න බැරි වේදනාව මම අඬමින් සිටියා. திடீரென்று ஆவியானவர் ஒரு சடனா எனக்குள்ள இருந்து ஆவியானவர் එකපාරට මගේ ඇතුලේ කියව සුද්ධාත්ම වහන්සේ இதுநாள் வரை பேசாத ஒரு குளறிய ஒரு குழந்தை பேசக்கூடிய ஒரு குளறிய ஒரு பாஷையை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. මෙතෙක් දවස් කතා කරපු නැති භාෂාවක් පොඩි දරුවෙක් කතා කරන භාෂාවක් මට දුන්නා. அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நான் භාගයක් විනාඩි 45ක් 6ක් විතර මම කතා කරගෙන හිටියා. ஆங்கில பாஷையில அப்படியே பேசிக்கிட்டே ஒரு குழந்தைத்தனமா நான் பேசிக்கிட்டு මේ இருந்தேன். භාෂාව මම පොඩි දරුවෙක් මෙන් කතා කරගෙන හිටියා. பேசிக்கிட்டே இருந்தேன். මම කතා කරගෙන හිටියා. ஷாக்கா சமாரி சராக சரபலா தரா டடியாலா யது மனமம கபலவர சாஸ்ய சரபரபக. இப்படி நான் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தேன். මේ විදිහට පාස්ටර් පැය ගණන් කතා කරගෙන හිටියා. எனக்குள்ள வந்து அழுகையா வந்துச்சு எனக்கு. මා තුළ කඳුළු එන්න පටන් ගත්තා. உள்ள வந்து ஒரு ஏவுதல், இந்த அழுக உடைஞ்சி ஊத்துற வரையும், இருதயம் உடையிற வரையும்
அந்த அழுக உடஞ்சி நதி மாதிரி பெருக்கெடுக்கிற வரை நீ அதை ஸ்டாப் பண்ணாத அப்படின்ற காரியம் எனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சுச்சு. මගේ ඇතුලේ දැනුණා මේ අඬන එක නවත්තන්න එපා. ඒක කැඩිලා ඒක ගංගාවක අපි යනකම් අඬන්න කියලා කිව්වා. நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். මම කතා කරන්න හිටියා. எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா